ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 397வது நாமா ஓம் ஸ்ரீ மூலப்பிரகிருத்தியை நமஹ ஓம் என்பதாம். அனுத்தரா, அனகா, அனந்தா, அத்புத ரூபா, அனலோத்பவா, அதி லோகச்சரித்ரா, அதிசுந்தரி, அதிசுபப்பிரதா. திரிபுரா ரகசியம் என்னும் தந்திர நூல் அம்பாளை 108 நாமாக்களில் புகழ்கிறது. அதன் பலஸ்ருதி சகஸ்ர நாமங்களை தெரிந்து கொள்ளாவிடனும் இந்த நாமாக்களை அவசியம் சொல்லி பயனடையுங்கள் என்று கூறுகிறது அந்த சக்தி தந்திர நூல். அனுத்தரா, அம்பாளை மிஞ்சியவர் எவரும் இல்லை. அனகா, தோஷங்களால் அண்ட முடியாதவள். அனந்தா, அவளது குணங்களோ எண்ணில் அடங்காதவை. அத்புத ரூபா, நினைத்து நினைத்து வியக்கும் அதிசய உருவம் அவளுடையது. அனலோத்பவா, அவள் பிறந்ததோ அக்னியிலிருந்து. அதி லோக சரித்ரா, உலகம் வியக்கும் செயல்களை செய்தவள். அதிசுந்தரி, அழகுக்கு அழகு சேர்ப்பவள். அதிசுபப்பிரதா, மங்களங்களை கணக்கின்றி அடியவர்க்கு வாரி வழங்குபவள். இவை நன்கு புரியும்படியான நாமாக்கள்தான். மூல பிரகிருத்தியாக இருப்பவள் எனில் சற்றே சிந்தித்தேன். பரமேஸ்வரி என்றால் அனைத்து உயிர்களுக்கும் தலைவி. அதுபோலத்தானே மூல பிரகிருத்தியாக அவளை குறிக்கும். அது புரிந்துவிட்டது என்றேன். சிரிப்பு கேட்டது. பரமேஸ்வரியை நமஹா என்றால் என்று நிறுத்தினாள். ஈஸ்வரியாக, பரமேஸ்வரியாக, முழு முதற் தலைவியாக நிற்பவள் அதுதானே என்றேன். அப்பொழுது மூல பிரகிருத்தியை என்றால் மூல பிரகிருதிக்கு மூல பிரகிருதியை ஆளக்கூடியவள் தானே என்றேன். எல்லோரும் மூல பிரகிருதி எனில் மாயா, அந்த மாயாதான் நீயோ என்றேன். கவனமாக புரிந்துகொள். மூல பிரகிருதி அல்லது மாயா இரண்டும் ஒரே அர்த்தமுள்ள இரு வார்த்தைகள். அதனை அடக்கி ஆள்பவள் அதிஷ்டான தேவதை நான்தான் என்றாள். உலகில் திரை என்பது உள்ளே இருப்பதை மறைக்கும். இந்த திரை மாயா அல்லது மூல பிரகிருதி உள்ளே இருக்கும். நம்முள்ளே அந்தர்யாமியான அம்பாளை மறைப்பது மட்டுமல்லாமல் அந்த திரையை அனைவரும் ஆசைப்பட்டு அனுபவிக்கச் செய்யும் உலக இன்பங்களாக மாறி நிற்கும். இதைத்தான் மூல பிரகிருத்தியை நமஹா என்று கூறுகிறோம். அதனால் அவள் மூல பிரகிருதி. ஓம் ஸ்ரீ மூல பிரகிருத்தியை நமஹா என்று கூறி அந்த திரையை, அதை ஆட்டுவிப்பவளை, அதை படைத்தவளை, உள்ளே இருக்கும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை காண முயற்சி செய்வோம். அதனால்தான் அவளை ஸ்தோத்திர ரத்னம் என்னும் ஸ்லோகத்தில் ஆளவந்தார் என்னும் வைணவ பேரறிஞர் இவ்வாறு கூறுகிறார். லக்ஷ்மி என்னும் விஷ்ணுவின் சக்தியை. யவனிகா மாயா ஜெகன்மோகினி. யவனிகா, நீ திரைதானே அம்மா. மாயா, அதை உண்டாக்கி ஜெகன் மோகினி, உலக வஸ்துக்களிடம் மோகமடையச் செய்கிறாய் எல்லோரையும் என்கிறார். ஆம், அத்திரையை விலக்கி அம்மா உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் என ஓம் ஸ்ரீ மூலப்பிரகிருத்தியை நமஹா என்று எப்பொழுதும் போற்றி திரையை விலக்கி அவளை நன்கு அறிவோம். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.